தின்னக்கு தின்னக்கு தா தின்னக்கு தின்னக்கு தா திமு 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 தின்னக்கு தின்னு ஆயே நீதானே ஊராளும் நாயகி. என்னங்க வீடியோ ஸ்டார்டிங்கே பூஸ் பம்ஸாக இருக்கா? இந்த பாட்டு சிம்மராசி படத்தில் வரும். அந்த பாட்டு இந்த கோயிலில் தாங்க எடுத்திருக்காங்க. இதோட பெருந்துறை பக்கத்தில் காஞ்சி கோயிலுங்கிற ஊரில் தாங்க இந்த கோயில் இருக்குது. இது வந்து தம்பி கலையான் கோயில். ராகு கேது வச்சுருந்தாங்க. ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இந்த இடத்துல தான் இந்த திமு திமு அப்படிங்கிறது ஆடி இருப்பார் அவர். இந்த கோயிலுக்குன்னு தனி சிறப்பு இருக்குது. இப்போ நம்ம விசக்கடையெல்லாம் இருக்குது, உடம்புல அலர்ஜி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இங்கே வந்து தண்ணி வந்து வச்சு குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது சரியாயிடும். இந்த இடத்துல தாங்க இந்த பாட்டு சீன் எடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன பரிகாரத்துக்கு எத்தனை தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத சொல்லி வச்சுருந்தாங்க. இதே கோயிலில் இன்னொரு காமெடி எடுத்துருக்குறாங்க. அதை அடுத்த வீடியோவில் என்னன்னு சொல்லி சொல்கிறேன். நான் நிறைய கோயில் போயிருக்கிறேன். ஆனால் இந்த கோயில் பார்க்கவே வித்தியாசமாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. மனசுக்கும் ஒரு திருப்தி கிடச்சிது சாமி கும்பிட்டு வரும்போது. இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா ஆடு கோழியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த ஆட்டுக்கெல்லாம் மேலே முதுகில் ஒரு கால் முளைச்சிருக்கும், இல்லை எக்ஸ்ட்ரா இன்னொரு கால் 5 காலாக முளைச்சிருக்கும். கோழியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் தெரியுங்களா? அது மாதிரி இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து இங்கே விட்டுருவாங்களா. அடுத்து அவங்களுக்கு அந்த மாதிரி வராது அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மண்டபம் கட்டியிருந்தாங்க. அது பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இந்த சிலையில தான் பார்த்தீங்கன்னா தண்ணி வருது அவரோட கையில் இருந்து. நானும் பார்த்தீங்கன்னா சென்சார்லாம் வச்சுருக்குறாங்க, பயங்கரமாக செட்டிங் பண்ணிக்கிறாங்கன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அந்த சைடில் பைப் இருக்குது. எங்கள் வீட்டுக்கார் எனக்கே தெரியல, போய் அமுத்தி பிடிச்சி நின்றுட்டு இருந்தார். எனக்கே ஆச்சரியமாக பார்த்தேன், என்னடா இப்படியெல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே சாமி இருக்கும். அங்கே தான் வந்து இந்த கலசத்தை கொண்டு போய் நம்ம வச்சோம் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க வந்து அதில் திண்ணீர் போட்டு நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு கேட்பாங்க. இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அப்போ அந்த திண்ணீர் போட்டு கொடுப்பாங்க. அந்த கலச தண்ணியை நம்ம குடிச்சிட்டு நம்ம தலையை 3 டைம் சுற்றி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உடைக்கிறதுக்கு இடம் வச்சுருந்தாங்க. அங்கே கொண்டு போய் நம்ம உடச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். கோயிலுக்கு பல சிறப்புகள் இருக்குது. நான் கேள்விப்படாத அதிசயமெல்லாம் இங்கே இருக்குது. அடுத்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.